உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தெற்கு ஆசியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் இன்றிரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் துவங்குகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவலை தர நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். தற்பொழுது இன்று இரவு ஃபார்முலா 4 கார் பந்தயம் துவங்க இருக்கிறது. அதற்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தெற்கு ஆசியாவிலே முதல் முறையாக சென்னையில் இரவு நேர ஃபார்முலா 4 என்ற கார் பந்தய விளையாட்டுப் போட்டி இன்று துவங்குகிறது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது துவங்கியிருக்கிறது. குறிப்பாக சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக சென்னை தீவுத்திடலில் 3.5 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 16 சர்க்கியூட்டுகள் அடங்கிய இந்த கார் போட்டி இன்று பிற்பகல் 2:45 மணிக்கு துவங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான இறுதிக்கட்ட பணியில் தற்பொழுது பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பணிகள் அனைத்துமே சரியாக 11 மணிக்கு நிறைவு பெறும் என்றும் பணியாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் இன்று இந்த ஃபார்முலா 4 பந்தயம் நடைபெற உள்ளதால் போக்குவரத்து மாற்றம் இன்றும் நாளையும் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை மற்றும் சென்னை பல்கலைக்கழகம், மாநில கல்லூரி, அதே போல ராணிமேரி கல்லூரியை சேர்ந்த கல்லூரிகள் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சிவானந்த சாலை உள்ளிட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் நேற்றிருந்தே வீட்டிலிருந்தே வேலை செய்ய வேண்டும் என்றும் நிறுவனத்தின் சார்பாக அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்று பார்வையாளர்கள் கண்டுகளிப்பதற்காக இங்கு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதிக உயர விளக்குகள் பொருத்தப்பட்டு பார்வையாளர்கள் அமர்வதற்காக இருக்கைகளும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சரியாக பயிற்சி சுற்று 2:45 மணிக்கு துவங்கி பிற்பகல் 5 மணிக்கு நிறைவு பெறும் என்றும், அதே போல 7 மணிக்கு பிரதான தகுதி சுற்று 7 மணிக்கு துவங்கி 9 மணி வரை நடைபெறும் என்றும், நாளை பிரதான சுற்று நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அனைத்து பணிகளும் இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது துவங்கியுள்ளது. மேலும் இந்த பகுதியில் எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லாத வகையில் அவர்கள் பார்வையாளர்கள் வந்து நிறுத்துவதற்காக கலைவாணர் அரங்கம், சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம், அதே போல உள்ளிட்ட பல இடங்களில் வாகனம் நிறுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த சாலையை பயன்படுத்த வேண்டாம் என்றும் ஏற்கனவே சென்னை மாநகர காவல்துறை சார்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகள் மற்றும் இணைப்பு சாலைகளில் இன்றும் நாளையும் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் 3, 4 ஆகிய தேதிகளில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட இந்த போட்டியானது கடும் மழை காரணமாக போட்டி ரத்து செய்யப்பட்டு மீண்டும் இன்று நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இன்றும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மேலும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரை வங்கக்கடலில் உருவான அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 15 மாவட்டங்களுக்கு, சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இன்று மாலை மழை பெய்யுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும், மழை பெய்தால் ஏதாவது இடையூறு ஏற்படுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் இந்த பகுதியில் உருவாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் எல்லா வகையிலும் அனைத்து பணிகளும் முடிவுற்று சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு சரியாக பிற்பகல் 2:45 மணிக்கு பயிற்சி சுற்றானது துவங்கும். இதனை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் துவங்கி வைக்கிறார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.